ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜே. இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலோ லெர்னிங் எரேஸ் அப்டேட்டாக கொரியன் லைவ் ஸ்ட்ரீமில் நிறைய அப்டேட்டான விஷயங்கள் நம்மகிட்ட காட்டியிருக்காங்க ப்ரிவியூவில். அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் இமேஜஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போதைக்கு வரப்போகிற அப்டேட், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரப்போகிற அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்த்தலாம். ஃபுல்லாகவே நிறைய அப்டேட்ஸ் இந்த வாட்டி நமக்கு கொட்டி கொடுத்துருக்காங்க. அது நிறைய கணக்கில் கொட்டி கிடக்குது. அதே மாதிரியே இப்போதைக்கு ரெடீம் கோட்ஸ் எல்லாருமே என்டர் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். யாருமே ரெடீம் கோட்ஸ் என்டர் பண்ணலினா நான் கீழே கமெண்டில் பின் பண்ணுறேன். மறக்காமல் ரெடீம் கோட்ஸ் என்ட்ரி பண்ணி டக்குன்னு போட்டுக்கோங்க. சில கோட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மி தான். நான் ஆல்ரெடி ரெடீம் கோட்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். நிறையா நமக்கு ரிவார்ட்ஸ் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க ரெடீம் கோட்ஸ் வழியாக. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பேச ஆரம்பிச்சிடலாம். அதாவது இப்போதைக்கு இந்த ஷாப்பில் போனீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ணுற பொருட்கள் ஒன்று இருக்கும். அதான் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் மூலயமா நாம் கேரக்டர்ஸ் நிறையா பேர் வந்தாலுமே, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வெப்பன்ஸ் விற்கிறது மூலமாகவும், அதுக்கப்புறம் டங்கனில் போய் விளையாண்டா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பர்சேஸ் பீரியட் இன் த எசன் ஸ்டோன் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் நிறைய விஷயங்கள் மாற போகுது. சில ஐட்டம் நிறையா கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் டங்கன் ரிப்பீட் ரிவார்ட்ஸ். அதாவது டங்கன் நம்ம ப்ளே பண்ணுவோம். அதுலேயும் நமக்கு இந்த வாட்டி அதாவது இன்ஸ்டன்ட் டங்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த வாட்டி நமக்கு நிறையா ரிவார்ட்ஸ் தர போகிறாங்க. இப்போ இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியூப், அதாவது ரேண்டம் லூமினஸ் ப்ரிசம் ஜெஸ்ட்டுன்னு சொல்லப்படுற ஒரு கியூபு, அதுக்கப்புறம் கோரை டெவலப் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸாக நம்ம இந்த வாட்டி நமக்கு தராங்க. ரிப்பீட்டாக நம்ம இந்த என்கோர் மிஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் டங்கன்ஸ் ப்ளே பண்ணுறது மூலிமா நமக்கு இதை தராங்க. அதுக்கப்புறம் மேக் த ஆர்டிஃபெக்ட் ரீபோர்ஜிங் ஈவெண்ட் பர்மனண்ட், அதாவது ரீசெட் இன்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஈவெண்ட்டில் ஒரு விஷயம், அதாவது ஒரு கார்டு மாதிரி ஒன்று தர போகிறாங்க. அது மூலமாக நம்ம ஆர்டிஃபெக்ட்ஸ் ரீசெட் பண்ணி நமக்கு தேவையில்லாத ஆர்டிஃபெக்ட்ஸில் நம்ம செட் பண்ண விஷயங்களை நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாம். இந்த விஷயங்களை ஏற்கனவே ஈவெண்ட்டில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் தான். இது இந்த அப்டேட்டில் நம்மக்கிட்ட காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் ரிவார்ட்ஸ் ஆர் பீயிங் இன்க்ரீஸ்டு த அந்த மைனிங் லெவல் இஸ் ஃபைனலி கெட்டிங் எக்ஸ்பேண்டடு. அதாவது இருங்க காட்டுறேன். நம்ம எல்லாருமே டங்கன் கேட் ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நம்ம மைனிங் பண்ண இந்த மைனிங் டீம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த லெவல் 40 இருக்குது. இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் ரிவார்டாக நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கிற மாதிரியும் இந்த வாட்டி நமக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்ஸ் ப்ளே பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த அப்டேட் நடக்கும்போது ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே வரிசையில் இப்போ வரப்போகிற அப்டேட்லேயும் இந்த கேட்டில் தரப்போகிற பொருட்கள் அதிகமாக நமக்கு கிடைக்க போகுது ரிவார்ட்ஸாக. ஓகே, ரெண்டாவது பார்த்துட்டோமா. மூணாவது என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ என்ஃபோர்சர். இதை அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஷேடோ சோல்ஜர்ஸ் மிஷினுக்கு அனுப்புறது மூலிமா இந்த டைம் முடிஞ்சு நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அந்த வரிசையில் இப்போதைக்கு இந்த ஷேடோ என்ஃபோர்சர் லெவலில் நிறைய சீக்ரெட் மிஷன், அதுக்கப்புறம் விசிபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை மாற்றியிருக்காங்க. அதை நம்ம இந்த அப்டேட் வரும்போது அதை நம்ம தெளிவாக மாற்றிக்கலாம். இது மூலமாக இங்கே பார்த்தீங்களா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது இந்த ஷேடோ என்ஃபோர்சரும் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான். அது மூலமாக தான் நான் என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் கோல்டு காயின்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, அடுத்தது என்னென்னு அதாவது அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாலாவதா சிமுலேஷன் கேட் இஸ் நவ் கெட்டிங் எ டெஸ்ட் மோட். அதாவது நம்ம சிமுலேஷன் கேட் நம்ம ஏற்கனவே ப்ளே பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேயும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணுறதுக்கு டெஸ்ட் மூட், அதுக்கப்புறம் நார்மல் மூட்னு ரெண்டு விஷயங்கள் நமக்கு தராங்க. இதுலேயும் நம்ம இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோக்கனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஐட்டம் விசிபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஃபேக் அண்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் கூல் டவுன் அது டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியான சில பல விஷயங்கள் வந்திருக்கு. மேஜிக் டைப் அண்ட்ரஸ், அதுக்கப்புறம் ரேஞ்சர் டைப்பில் இருக்கிற அண்ட்ரஸ்க்கு இது சூட் ஆகிற மாதிரி நம்மகிட்ட காட்டியிருக்காங்க. பட் நம்ம அப்டேட் வரும்போது அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆம்பிளிஃபிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் ஆம்பிளிஃபிகேஷனில் வந்து இப்போதைக்கு வந்து சில பல விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண வந்து பார்த்துருக்காங்க. அது பண்ண வந்து பார்த்துருக்கான்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டி வந்து வர அப்டேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த வரப்போகிற 25ஆம் தேதி நம்ம வந்து சங்கிலாவனை வந்து அன்லாக் வந்து பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரிய வந்து ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்ம வந்து 1 by 1 வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து வரப்போகுதுன்னா, இப்போ நான் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து காட்டிடுறேன். நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. 5ஆவதாக வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கில்டு பாஸ் இஸ் ரிசீவிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸோ இட் வில் பி லைக் ஏ பவர் ஆஃப் டெக்ஸ்ட்ரேஷன். அதாவது பவர் ஆஃப் டெக்ஸ்ட்ரேஷனில் வந்து அந்த லெவல் வந்து ப்ளே வந்து பண்ணியிருப்பீங்க. கமிஸ் மாதிரி வந்து இருக்கிற ஒரு ட்ராகன் கூட நம்ம வந்து ஃபைட் வந்து பண்ணியிருப்போம். அதே மாதிரியே வந்து இப்போதைக்கு வந்து கில்டு பாஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. அதுலேயும் வந்து நம்ம வந்து அண்ட்ரஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிற மாதிரி முன்னாடியே வந்து காட்டியிருக்காங்க. பர்சனல் ரெக்கார்ட், அதாவது அண்ட்ரஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைட்டுன்னு வந்து சொல்ல முடியாது, நம்ம வந்து எந்த அண்ட்ரஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போகணுமோ அதை வந்து இங்கேயே வந்து காட்டுற மாதிரி நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இந்த வாட்டி வந்து நமக்கு வந்து வருது. ரேங்க் 1 ரிவார்டு, ரேங்க் 2 ரிவார்டு, ரேங்க் 3 ரிவார்டு அப்படின்னு வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. இதையும் வந்து நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, அடுத்தது வந்து என்ன வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அப்டேட் வந்து ஒவ்வொரு அப்டேட்டில் வந்து கொடுக்க நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதை நம்ம வந்து பாராட்டியே வந்து ஆகணும். அந்த வரிசையில் வந்து இந்த பேட்டில் டயர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து கிளிக் வந்து பண்ணி வந்து பார்த்தோம்னா இப்படி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜை வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் டயர் கைடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் இன்ஃபர்மேஷனை வந்து நம்மகிட்ட வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறாங்க தெளிவாக. நாம் மட்டும் வந்து இல்லாமல் எல்லா அண்ட்ரஸோட டோட்டல் பவர் வந்து எவ்வளோ வந்து இருக்குன்னு இது மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். பேட்டில் டயரில் வந்து சாயின், அதுக்கப்புறம் வந்து ஊஜுன்னு சொல் நிறைய அண்ட்ரோஸை வந்து நம்ம வந்து இங்கேயே இருந்து வந்து பார்த்துக்கலாம். இவங்களுக்கு என்னென்ன டோட்டல் பவர் வந்து எவ்வளோ வந்துருக்கு, அதுக்கப்புறம் லெவலு, அப்கிரேட் லெவலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் லெவலு எல்லாமே வந்து இந்த ஒரே பிரேமில் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி வரப்போகிற அப்டேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து வரும்போது செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இந்த இமேஜை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து ட்ரைனிங் ரூம்னு வந்து சொல்லியிருப்போம். இந்த இடத்துல வந்து வரும் அப்படின்னு வந்து சொன்ன மாதிரியே அந்த ட்ரைனிங் ரூம் வந்து எங்கே வந்து வர வந்து போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து நல்லா பாருங்கள், பேட்டில் டயருக்கு பக்கத்தில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அண்டர் ப்ரிவ்யூ, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரைனிங் ரூம் வந்து ஆப்ஷன் வந்து வரப்போகுது. ட்ரைனிங் ரூமில் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து சேடா சோல்ஜர்ஸும் வந்து நம்ம முன்னாடி வந்து ஃபைட் ட்ரைனிங் வந்து பண்ணுற மாதிரிலாம் வந்து காட்டியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பப்ஜி ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் வந்து பண்ணலாம், ஸ்கில்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து நம்மகிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எனிமீஸோட செட்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. நான் வந்து அந்த ட்ரைனிங் ரூம் வந்து வரும்போது அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரோடு மேப் வந்து இருக்குது. இது இருங்க நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன். ரோடு மேப்பை வந்து கடைசியாக வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வெப்பன்ஸை பற்றி வந்து சொல்லியிருப்போம். வெப்பன் வந்து ரிலீஸாக வந்து ஆகுது, வெப்பன் வந்து எப்படி என்னென்ன வெப்பன்ஸ் வந்து வர வந்து போகுது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாமா. ஓகே, வெப்பன்ஸில் வந்து என்ன வந்து இப்போ வந்து காட்டியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப்பனாக என்யூஸ் ரோர்னு வந்து சொல்லப்படுற ஒரு 2 வெப்பனில் வந்து ஃபஸ்ட்டு வெப்பனாக வந்து இந்த என்யூஸ் ரோர் தான் வந்து வர வந்து போகுது. இது வந்து ஒரு வால் மாதிரி வந்து இருக்குது. இந்த வெப்பன் வந்து வரப்போகிற 10 அக்டோபர் அன்றைக்கி வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து 2வது வெப்பனாக வந்து ரேடியர் கிளானோட டபுள் எட்ஜடு ஸ்பியர். இந்த 2 வெப்பனோட அட்டாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பவராக வந்து இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. இதில் வந்து அட்டகாசமாக வந்து இருக்கிற ஒரு வெப்பன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெசிலோட வெப்பன் மாதிரியே ரேடியர் கிளானோட டபுள் எட்ஜடு ஸ்பியர்னு வந்து சொல்லப்படுற இந்த வெப்பன் தான் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்துருக்கு. இதோட ஒரு அட்டாக் வந்து மலை சாரல் மாதிரி வந்து மேலேருந்து வந்து எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே வந்திருக்கு. நம்ம சங்ஜுன் வந்து நின்று எதிரி கூட வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இந்த வெப்பனோட இது வந்து சூப்பராக வந்திருக்கு. ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு ஃபயர் டைப்பில் வந்து இருக்கிற எலிமெண்ட் வெப்பனாக மாதிரி தான் வந்து இருக்காங்க. அதாவது ஃபயர் டைப்பில் வந்து இருக்கிற எலிமெண்ட் வெப்பன் மாதிரி தான் வந்துருக்கு. நம்ம வந்து குறிப்பிட்ட இது வந்து வரும்போது நமக்கு வந்து தெரியும். அப்போ நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன வெப்பன்னு. ஓகே, அடுத்தது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து சேடா சோல்ஜர்ஸ் வந்து வரணும்னு வந்து சொல்லியிருப்போம். சேடா சோல்ஜர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாங்கன்னு. அந்த வரிசையில் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி தான் ஜீமா இப்போ வரப்போகிற அப்டேட்டில் வந்து அவர் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஈகாஸ்ன்னு வந்து சொல்லப்படுற
அக்டோபர் அப்டேட்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த அப்டேட்டில் வந்து ஈகாஸ் வந்து சேடா சோல்ஜராக வந்து ரிலீஸ் வந்து அங்கே வந்து போகிறான். இப்போதைக்கு வந்து ஜீமாவோட ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து அவனோட ஸ்கில்ஸை வந்து சங்ஜுன் வந்து ட்ரைனிங் ரூம் இடத்துல வந்து பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க. பட் வந்து நல்லாயிருக்கு. ஜீமாவோட அட்டாக்ஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்துருக்கு. அந்த வீடியோ வந்து இதில் வந்து காட்டுறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்ட் 1 வந்து நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ அப்டேட்டாக. பார்ட் 2 வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் வந்து அதாவது பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். வாய் வந்து ரொம்ப வந்து குளருது. பார்ட் 2ல் வந்து இன்னும் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது. ரோடு மேப் வந்து இருக்குது. அதை நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். பார்ட் 1 அதாவது பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி வந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து லைவாக தான் வந்து போடலான்னு வந்து பார்த்தேன். பட் வந்து லைவாக வந்து போட்டால் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ண வந்து முடியாது. அடுத்த வீடியோ வந்து சங்ஜினோட லெவல் 90 அதுதான் வந்து லைவ் வீடியோ தான் வந்து வர வந்து போகுது. எப்படியா இருந்தாலும் லைவ் வீடியோவை ஒரு 7 இல்லைன்னா வந்து ஒரு 8 மணி, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 9:30 இல்லைன்னா வந்து ஒரு 10 மணிக்கு நான் வந்து அப்லோட் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லைவுக்கு வந்து வரேன். மறக்காமல் வந்து லைவ் வந்து பார்க்குறக்கு ரெடியாக வந்துருங்க. எனக்கும் வந்து தெரியாத டிப்ஸை நீங்கள் வந்து சொல்லி வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 அப்டேட்டில் வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கலாம்.